நம்ம மகேஷ் பாபு நடிக்கிற அடுத்த படத்தோட அப்டேட் கொடுத்துட்டேன்னு சொல்லாங்க. படத்தை யார் டேரக்ட் பண்ணுறாங்க? நம்ம எஸ் ராஜமௌலி அவர் தான் டேரக்ட் பண்ணுறாரு. அதை பாகுபலி RRR இந்த படம்ல எடுத்தார் பாருங்க. பிரம்மாண்ட படத்துக்கு இவர் தான் வந்து மிகப்பெரிய ஒரு ஃபேமஸ்னே சொல்லாங்க. ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ட்ரோன் ஸ்டார்ட் மாதிரி காட்டுறாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து அந்த பூஜையில் பூஜை பண்ணிகிட்டு இருக்காரு பூசாரி. அப்புறம் விண்கல் வானத்திலிருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு கல் ஒன்று விழுது. 2027 இந்த மாதிரி தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி அப்படி காட்டுறாங்க கிராஃபிக்ஸில். இது அப்படி பனிக்கட்டி மேலே விழுந்து அப்படி சதுறது. அந்த பனிக்கட்டிக்குள்ளே போய் அந்த தண்ணியில் வந்து தலைகீழாக காமிக்கிறாங்க. ஸ்க்ரீன் பில்ல ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க. அப்புறம் அனிமல்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து அந்த இதெல்லாம் அப்படியே எல்லா அனிமல்ஸும் ஒட்டு சேர்ந்து போருக்கு போகிற மாதிரி ஓடிட்டு இருக்குது. காட்டெருமை அந்த எல்லாம் லைனாகவே காட்டுறாங்க. அப்புறம் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா தண்ணி சைடில் அந்த நீர் யானை அந்த புலி வந்து தாண்டி போது அது வாய் திறக்கிற மாதிரி. அப்புறம் அந்த இதில் ஏலியன்ஸ் வச்சு காமிச்சிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு உருவாக்கின ஒரு கட்டுக்கதை இல்லாமல் ஒரு நல்ல ஒரு உண்மையாக சம்பவம் வச்சு 2027 இந்த படத்தை கொடுக்க போகிறாரு நம்ம எஸ் ராஜமௌலி அவர். இது 3D தான் ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கப்புறம் தான் நம்ம வேல் வச்சுக்கிட்டு மகேஷ் பாபு அவர் வந்து பார்த்திங்கன்னா ரிவ்யூ ஆகுறாரு. அவரோட லுக்கு பார்க்கும்போதே சூப்பராக இருக்குது. முடியெல்லாம் ஸ்டைலாக விட்டுட்டு அவர் வந்து ஒரு இது போருக்கு போயிட்டுருக்காரு. அப்படி எது மேலே ஏறி போயிட்டுருக்காருன்னா ஒரு மாட்டு மேலே ஏறி தாங்க போயிட்டுருக்காரு. அந்த லுக்கு தான் பார்க்கும்போது சூப்பராக இருக்குது. அவரோட கேஷுவல் லுக்கே வந்து நல்லா இருக்குது. ஆனால் அதை தொடர்ந்து அந்த 2 கொம்பையை வச்சுக்கிட்டு நடுவில் அந்த ஃப்ரேமை வச்சு எடுத்திருக்காங்க பாருங்கள். அதுவும் பார்க்கும்போது சூப்பராக இருக்குது. இப்போது ஃபைனல் லுக்கை பாருங்கள், வேறு மாதிரி இருக்குது. டெம்பிள்ஸாக இருக்குது பின்னாடி எல்லாம். அது ராஜா டெம்பிளாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த படத்தோட பேர் என்ன வச்சுருக்காங்கன்னா வாரணாசின்னு சொல்லி வச்சுருக்காங்க. ஏற்கனவே இந்த படத்தோட பேர் வாரணாசின்னு சொல்லி எல்லாருமே நெட்ஃப்ளிக்ஸில் பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போ சுசிம்லால் பேசும்போது அதே பேர் தான் வச்சுருக்காரு எஸ் ராஜமௌலி.